அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை மாவட்டம் 172வது வட்டத்தில் புதுத்தெரு மசூதி காலனியில் 1078 பேருக்கு அறுசுவை அசைவ உணவு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சைதை அம்மா பேரவை வி லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக விருகை VN ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சைதை SM ஷேக் அலி மற்றும் கிண்டி டி கணபதி முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. NS மோகன் மாவட்ட கழக பொருளாளர், SL கன்னியப்பன் வட்டக்கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.
அரசாங்க ஊழியர்க்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான். அரசாங்க ஊழியர்க்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான். நெசவாளர் மக்களுக்கு நெஞ்சார அள்ளி தந்து நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். நெசவாளர் மக்களுக்கு நெஞ்சார அள்ளி தந்து நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. இதே இது படத்தில் அம்மாவுடைய 78ஆம் பிறந்தநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மடுவாங்கர பகுதியில் லட்சுமிபதி பாலமுருகன் இணைந்து எல்லோரும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இங்கே பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பகுதி செயலாளர் ஷேக் அலி, வட்ட செயலாளர் கணபதி கன்னியப்பன், முன்னாள் மாவட்ட உறுப்பினர் NS மோகன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்டம் சார்பணி நிர்வாகிகள், மகளிர் சகோதரர் அனைவரும் அலைகடலால் திரண்டு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. அடுத்தது எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 79வது பிறந்தநாளை இதே சைதாப்பேட்டையில் மடுவாங்கர பகுதியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வார்கள். அதுக்கு இது முன்னோட்டம் தான். இன்றைக்கு மக்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எடப்பாடியாருக்கு மிகுந்த வரவேற்பு தருகிறார்கள். போகிற இடமெல்லாம் மிகுந்த வரவேற்பு, புன்னகை, வரவேற்பு, இன்னல் முகத்தோடு வரவேற்கிறார்கள். திமுக பயந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக செல்லுகிற இடமெல்லாம் இதுவரை பொதுச் செயலாளர் அதாவது எடப்பாடியாரை குறை சொல்லாமல் இருந்தவர் இப்போ குறை சொல்லி எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவது என்று அவர் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இனி வருங்காலில் அதிமுகவுக்கு ஏறுமுகமே தவிர இறங்கு முறை இல்லை.
அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் கொதித்திருந்திருக்கிறார்கள். நாங்கள் கொதித்திருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கொதித்திருந்திருக்கிறார்கள். மிகவும் திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க, வெறுப்பில் இருக்காங்க, வெறியில் இருக்காங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்து கொண்டிருக்காங்க. தேர்தல் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தில் 1000 ஓட்டு 800 ஓட்டு இருக்குனால் அது 500 ஓட்டாவது அதிமுகவுக்கு விழும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி மிக வெற்றி பெறுகின்ற கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, மக்கள் ஆதரிக்கின்ற கூட்டணி. ஆகவே இன்றைக்கு இந்த நாள் தொடர்ந்து இதே போல தொடர்ந்து நிகழ்ச்சிகளும் மக்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் எடுத்து செல்லணுமா இப்படி தான் சென்று கொண்டிருக்கும். தேர்தல் காலம் முடிகிற வரைக்கும் அதிமுக தூங்க மாட்டாங்க, ஓய மாட்டாங்க, வெற்றி ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சிங்கமும் நிறைய போட்டிட்டுதா. சிங்கம் வந்து 10 ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணுச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா காட்டை நல்லா பார்த்துக்குச்சு, விலங்குகளை எந்த ஒரு விலங்கு அட்டாமல் பார்த்துக்குச்சு, நல்லா பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நிறைய அடுத்த ஆட்சிக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. என்னென்ன அங்கே செம்பரி ஆடு வந்து அதிகம், மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு. அந்த செம்பரி ஆடு எங்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உங்கள் எல்லாருக்கும் கம்பளி நான் ஆட்சிக்கு வரணும், கம்பளி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செம்பரி ஆடுங்க ஐயோ நம்ம கம்பளி வாங்கி தராரு, இவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிச்சு. அதான் போன வாட்டி நடந்தது. ஆனால் செம்பரி ஆடு தன்னுடைய முடியை இழந்தால் தான் கம்பளி கிடைக்குன்றது அந்த ஆடுங்களுக்கே தெரியல. அதனால் தன்னுடைய முடி ரோம்பத்தில் இழந்துட்டு அது அந்த கம்பளிக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு நிறைய தேர்ந்தெடுத்துச்சு. இப்போ சிங்கம் உஷாராயிடுச்சு, மக்களும் உஷாராயிட்டாங்க, ஆடும் உஷாராயிடுச்சு. இனிமேல் எந்த காலத்துலேயும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாது, இது உறுதியாக சொல்கிறேன். இந்த 5000 பற்றி சொல்லலாம். இதான் சிங்கம் எடப்பாடி, சொல்லுங்கள். சிங்கம் எடப்பாடி, நரி வந்து ஸ்டாலின். பொம்மைலாம் இல்லை, ஸ்டாலின் இல்லைன்னா பொம்மை. புரட்சி தலைவர், மாண்புமிகு புரட்சி தலைவி இருவரும் தெய்வங்களினுடைய வணங்கி கண்ணை இமை காப்பது போல் கடை கோடி தொண்டனையும் காத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு கழக நிரந்தர பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க இங்கே ஒரு பிரம்மாண்டமான அம்மாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 1075 பேருக்கு கிட்டத்தட்ட பிரியாணி அறுசுவை உணவை வழங்க மாவட்ட கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர் மற்றும் கழகத்தினுடைய மற்ற அனைவரும் இங்கே திரளாக திறந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த தருவாயில் மாண்புமிகு புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக ஒரு நற்செய்தியை இப்போது அறிவித்திருக்கின்றார். புரட்சி தலைவி அம்மாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வெற்றி வாகை சூடிய அந்த முதலுடைய கையெழுத்து அனைத்து மகளிர்களுக்கும் மட்டுமல்ல, அனைத்து ரேஷன் உரிமையாளர்களுக்கும் முதல் முறையாக 10,000 ரூபாய் அறிவித்திருக்கார். எதற்காகனாக்கா, அதாவது மாதம் இப்போ கடன் சுமையால் மக்கள் தமிழக மக்கள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் ஆட்சி அமைத்த உடனே முதல் முறையாக 10,000 ரூபா அனைவருக்கும் வழங்குவதாக இன்று ஒரு அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செயலுக்கான அஸ்திவாரம் தான். அதாவது 26 ஆட்சி அமைப்பது மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இதை எவனாலும் எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? சில பேருக்கு தான் கொடுத்தாங்க. எங்கள் அண்ணா அப்படி சொல்லலை, எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்று 78வது பிறநாள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதய தெய்வம் அவர்களுக்கு இன்று 78வது பிறந்தநாளை முன்னிட்டு மக்களுக்காக 1078 பேருக்கு நாங்கள் இந்த அறுசுவை உணவு வழங்கியிருக்கிறோம். இது மக்களுக்காக நாங்கள் இருக்கிற இயக்கம் இது. அந்த மக்களுக்கு என்றும் அம்மாவின் வழியில் நாங்கள் என்றென்றும் பயணித்து கொண்டு அனைவருக்கும் இதே மாதிரி நாங்கள் வருஷம் எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்னும் சிறப்பாக மேலும் இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருப்போம்.